2017 விஜய் நடிச்ச போக்கிரி படத்துல வந்த என் செல்ல பேரு ஆப்பிள் பாடல் ஞாபகம் இருக்கா? அதுல ஆடினவங்க தான் நடிகை முமைத் கான். அதே மாதிரி விஜயின் வில்லு படத்துல டாடி மம்மி வீட்டில் இல்ல பாடலிலும் கலக்கலா டான்ஸ் ஆடியிருப்பாங்க. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி இப்படி பல மொழி படங்கள்ல ஸ்பெஷல் டான்ஸுக்கு ரொம்ப பிரபலமானவர் முமைத் கான். விக்ரமின் கந்தசாமி படத்துல வந்த என் பேரு மீனா குமாரி பாடலையும் மறக்க முடியாது. தமிழ் படங்கள்ல நிறைய பாடல்கள் ஆடி ரசிகர்களை கவர்ந்த முமைத் கான் 2019க்கு பிறகு சினிமாவில் அதிகமாக தெரியல. அதுக்கப்புறமா டிவி ரியாலிட்டி ஷோக்கள்ல ஜட்ஜா கலந்துக்கிட்டு வந்தாங்க. இப்போ சமீபத்தில் தான் கோமாவில் இருந்து மீண்டு வந்த அனுபவம் பற்றி அவர் கொடுத்த பேட்டி தான் இப்போ எல்லார் மத்தியிலுமே பேசு பொருளாக ஆகியிருக்கு. அந்த பேட்டியில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, என் அப்பா அம்மா எப்பவும் வேலைக்கு போகணும்னு என்னை கட்டாயப்படுத்தினதே இல்லை. ஆனா நானும் என் அக்காவும் சின்ன வயசுல இருந்தே வீட்டில் பணத்தட்டுப்பாடு இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டோம். அதனால பள்ளிக்கூடத்துக்கு பஸ் ஏறாம நடந்து போவேன். அப்படி மிச்சமான ₹1.50 உண்டியல்ல சேர்த்து அப்பாவுக்கு கொடுப்பேன். அவங்க கேட்டதுக்காக இல்ல, என் மனசுக்காக செய்தேன் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறமா அவர் என்ன சொன்னாருன்னா, இன்னும் கொஞ்சம் ஷாக் ஆயிடுவீங்க. நான் சினிமாவை விட்டு போகவில்லை. எனக்கு ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அதுல என் மூளைக்கு போகிற 5 நரம்புகள் பாதிக்கப்பட்டுச்சு. அதனால 15 நாள் கோமாவில் இருந்தேன். டாக்டர்ஸ் முழு ஓய்வு வேணும்னு சொன்னாங்க. உடற்பயிற்சி, டான்ஸ் மாதிரி எந்த உடல் அசைவுகளும் கூடாதுன்னு தெளிவா சொல்லிட்டாங்க. அப்பவே என்னுடைய கெரியர் முடிஞ்சிடுச்சுன்னு உணர்ந்தேன். மேலும் தொடர்ச்சியா மருந்து சாப்பிட்டதால உடல் எடை குறைந்தது. கடவுள்தான் எனக்கு முமைத் கானை அடையாளம் கொடுத்தார். அவரே அதுக்கு ஒரு முடிவும் வச்சுட்டாரு. அதை நான் ஏத்துக்கிட்டேன். கடந்த 7 வருஷத்தை நான் என்னை நானே புரிஞ்சுக்கிறதுக்கு பயன்படுத்திக்கிட்டேன் அப்படின்னு மனம் திறந்து பேசி இருக்காங்க. அதனைத் தொடர்ந்து இந்த 7 வருஷ இடைவெளியில நடந்த பொருளாதார பிரச்சனை எல்லாம் என் அம்மா தான் பார்த்துக்கிட்டாங்க. இப்ப கூட நான் ஏதாவது பெரிய செலவு செய்யணும்னா அம்மாவை கேட்டு தான் செய்வேன். அவங்களுக்கு எல்லாமே தெரியும்னு சொன்னாரு. இப்போ முமைத் கான் சினிமாவில் இல்லைனாலும் ஹைதராபாத்ல ஒப்பனை மற்றும் முடி அலங்காரம் கத்துக் கொடுக்கும் ஒரு பயிற்சி நிறுவனத்தை நடத்திட்டு வர்றது குறிப்பிடத்தக்க விஷயம்.